தமிழர் பண்பாடு, கீழடி அகழாய்வு என பல்வேறு காட்சிப்படுத்தலுடன் துவங்கிய கல்வி திருவிழா கண்காட்சியை திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார். திருப்பூர் காங்கேயம் சாலை முதலிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள பெம் பள்ளியில் கல்வி திருவிழா கண்காட்சி நடைபெற்றது. திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தாளாளர் விஷ்ணு பழனிசாமி, முதல்வர் விஜய் கார்த்திக், சீனியர் முதல்வர் கௌசல்யா ராஜன், துணை செயலாளர் சரண்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பெம்பள்ளி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்ட தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் தமிழ் இலக்கியம், வரலாறு, அறிவியல், கணிதம் என பல்வேறு பிரிவுகளில் மாணவர்கள் தங்களது படைப்புகளை உருவாக்கியிருந்தனர். அதில் தமிழர் பண்பாடு மற்றும் வரலாறுகளை காட்சிப்படுத்தும் விதமாக பண்டைய கால மண் வீடு, வாழ்வியல் முறைகள் குறித்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் கீழடி அகழாய்வின் முக்கியத்துவம் குறித்தும் தஞ்சாவூர் பெரிய கோவில் உள்ளிட்ட படைப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் அறிவியல் கணிதம் சார்ந்த மாணவர் படைப்பு உபகரணங்களும் காட்சிப்படுத்தப்பட்டது. பசுமை ஆற்றல், பாசன திட்டங்கள், நவீன ரோபோக்கள் என ஏராளமான கண்டுபிடிப்புகள் மற்றும் பாரம்பரிய அமைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை மற்ற பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். வணக்கம், நான் விஜய் கார்த்திக், பெம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியின் முதல்வர். இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் எஜுகேஷனல் எக்ஸ்போ நடக்குது. எஜுகேஷனல் எக்ஸ்போ அப்படின்றது நார்மலாக ஒரு சயின்ஸ் மேக்ஸை மட்டும் கவர் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக தமிழ்ல இருந்து தமிழ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, அதே மாதிரி இங்கிலீஷு, அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிறோம். இது கம்ப்ளீட்டாக கிரேட் 1ல இருந்து கிரேட் 12 வரைக்கும் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 200 ப்ராஜெக்ட் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. இந்த 200 ப்ராஜெக்ட்டுமே எப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னாக்கா, சஸ்டைனபிள் கோல்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. யுனைடெட் நேஷன்ஸுடைய சஸ்டைனபிள் கோல்ஸை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸில் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப யூனிக்காக கீழடி அகழ்வாய்வு ஆராய்ச்சி மையம் அந்த ப்ராஜெக்டையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேக்ஸில் ஃபிபனாக்கி சீரிஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எக்கனாமிக்ஸில் நிறைய பிஸ்னஸ் ப்ரப்போசல்ஸ் மாடல்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு கிரேடுக்குமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஈவன் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் கூட நாங்கள் ப்ராஜெக்ட்ஸாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் விசிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சீஃப் கெஸ்டாக நம்மளுடைய திருப்பூர் மேயர் ஹானரபிள் என் தினேஷ்குமார் சார் அவர்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ்க்குமே ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸோடைய இனோவேட்டிவ் ஐடியாஸை நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நன்றி. மதுராம்பிகை. நான் பெம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பெம் ஸ்கூலில் பெம் எஜுஃபெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதில் மொத்தம் 200 ப்ராஜெக்ட்ஸ் பக்கம் நாங்கள் டெலிகேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். தமிழில் பாரம்பரியத்துலேருந்து ஆரம்பித்து ஹிந்தி போன்ற எல்லா மொழிகள்லையும் நம்ம இங்கே இருக்க ப்ராஜெக்ட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 சப்ஜெக்ட்ஸ் மேலே இங்கே ப்ராஜெக்ட்ஸில் நம்ம வச்சுருக்கோம். தஞ்சை பெரிய கோயிலிருந்து கீழடி அகத்தாய்வு, அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து சேர சோழ பாண்டியரோட மன்னர் ராஜ்யத்தை பற்றின கதை எல்லாமே இங்கே இருக்குது. அப்போ சயின்ஸ் பக்கம் போனோம்னா அங்கே நிறையா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பல விதவிதமான சப்ஜெக்ட்ஸில் நாங்கள் வித்தியாசமாக புதுசாக நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது ஒரு புதுசாக நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு பெம் எஜுஃபெஸ்டாவும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிரியேட்டிவிட்டி மொத்தத்தையும் இதில் நாங்கள் காமிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் இதில் பங்கேற்றிருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கு மேலே இருக்க ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்த்து உங்களுக்கான பொது அறிவை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இது இருக்குது. மதுராம்பி. Continents and oceans. There are separated into 7 continents and 5 oceans. Asia, Africa, North America, South America, Europe, Antarctica and